ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் ஒரு ஃபேமிலி மேனா இருந்தாலும் சரி, அந்த ஃபேமிலி மேனுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய குடும்ப உறுப்பினர்களா இருந்தாலும் சரி, நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்முடைய குடும்பம் எவ்வளவு அழகானது, அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்கு நாம என்ன செய்யணும், ஒரு டிஃபரெண்டான அப்ரோச் தான். பட் இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு கண்ணை திறந்து வச்ச வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்க வாய்ப்புகளும் இருக்கு. உங்க நண்பர்களுக்கு இப்பயே மனசுல வச்சுக்கோங்க, இதை யாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க ஷேர் பண்ணலாம். சின்ன குழந்தையில இருந்து நம்ம படிச்சிருப்போம், த ஸ்மாலஸ்ட் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் சொசைட்டி இஸ் அன் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது தான். இந்த இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லும் போது தனிப்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து ஒன்றிணைந்துதான் ஒரு குடும்பம் அப்படிங்கறது உருவாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ ஒரு குடும்பத்தை வளர்ப்பதற்கு நாம ஒரு இண்டிவிஜுவலா நல்லபடியான வளர்ச்சியை அடைந்திருக்க வேண்டும். நல்ல திறமையான சில முடிவுகளை எடுக்கணும். நாம வளர்ந்தா ஃபேமிலி வளரும், ஃபேமிலி வளர்ந்தா சொசைட்டி வளரும், சொசைட்டி வளர்ந்தாதான் நம்முடைய நாடும் வளர்ச்சி அடையும். பட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா? இல்ல. அவங்க யோசிக்கிறது டிஃப்ரெண்டா இருக்கலாம், சில நபர்கள் பேசுறது டிஃப்ரெண்டா இருக்கலாம், சில நபர்களுடைய எண்ணம் டிஃப்ரெண்டா இருக்கலாம், சில நபர்களுடைய முடிவுகள் கூட டிஃப்ரெண்டா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு ஃபேமிலி ரொம்ப ஸ்மூத்தா ரன் ஆகணும்னா அதை சரியா நாம மேனேஜ் பண்ணணும். பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அதே நேரத்துல ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறதும் இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கறதும் இந்த ஃபேமிலி அப்படிங்கிற லைஃபுக்குள்ள எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். பட் அது என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதோடு மட்டும் நிக்காம அதை பிக்ஸ் பண்றதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்தணும். அப்படி பிக்ஸ் பண்ண பிறகு மறுபடியும் அந்த ப்ராப்ளம் நம்மகிட்ட வராமல் இருக்கிறது அப்படிங்கறத நாம உறுதிப்படுத்தணும். அதனாலதான் சொன்னேன் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டானது அப்படின்னு சொல்லி. இப்ப சொன்னதே உங்களுக்கு ஒரு விதம் ஆமால நம்ம இதெல்லாம் தவறுகள் செய்யறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. போக போக இன்னும் கொஞ்சம் நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு குடும்பத்தை ஒரு டீமா நம்ம பார்க்கணும். ஒரு டீம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அந்த டீமுக்கு ஒரு டீம் லீடர் இருப்பா. ஆனா ஒரு டீம் ஜெயிப்பதும் தோற்பதும் அப்படிங்கறது ஒரு டீம் லீடர், அந்த டீம் லீடர் நல்லா விளையாண்டா மட்டும்தான் அந்த டீம் ஜெயிக்குமான்னு கேட்டா இல்லவே இல்ல. அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மெம்பர்ஸும் உழைத்தால் மட்டும்தான் அந்த டீம் அப்படிங்கிறது வெற்றி பெறும். இதே மாதிரி தாங்க குடும்பமும். ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருப்பாங்க. பட் அது கண்டிப்பா ஒரு சர்வாதிகாரியா இருக்கக்கூடாது. நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், நான் சொல்ற இடத்துக்கு தான் நீங்க போகணும் இப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்றணும் அததான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிற நபர்களை ஃபோர்ஸ் பண்றதை விட்டுட்டு, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நபர்களுடைய நீட்ஸ், அவங்களுடைய வீக்னஸையும் அவங்களுடைய ஸ்ட்ராங்கையும் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய பார்ட்னர்ஸ்னுடைய ஒரு டெசிஷனை நாம எப்போதுமே நிராகரிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். நம்ம கூட வாழ்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே நேரத்துல குழந்தைகள் முன்னிலையில் இது ஒரு டெரிபிளான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும். ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒருத்தவங்க கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தை மனசுல அது என்ன நினைச்சிருக்கும், ஒன்லி ஒன் பர்சன்ஸ் ஒப்பீனியன் ஹேஸ் வேல்யூ அப்படிங்கறத அந்த மைண்ட் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு நபருடைய அந்த ஒரு ஒப்பீனியனுக்கு தான் வேல்யூ இருக்கு, அம்மாவினுடைய ஒப்பீனியனுக்கு வேல்யூ இல்ல, தாத்தாவினுடைய ஒப்பீனியனுக்கு வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை நாளடைவில் பெரிதாக மாறி ஒரு குடும்பத்தை வழி நடத்தும் போது அந்த குழந்தை என்ன சொல்றதோ அதை தான் கேட்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த குழந்தைய நம்ம வளர்த்து எடுத்து விடுவோம். டிஃபரெண்டான ஒப்பீனியன் இருக்கா நம்ம குடும்பத்துல, இரண்டு பேருக்கு மாத்தி ரெண்டு டிஃபரெண்டான ஒப்பீனியன் இருந்தா பேசுங்க. மனமிட்டு பேசும்போதே அதனுடைய காரணம் எல்லாமே தெரிந்துவிடும். நம்மளால அந்த டிஃபரெண்டான ஒப்பீனியன்ல இருந்து நல்ல ஒரு முடிவை எடுக்க முடியும். சோ எவரியோன்ஸ் வாய்ஸ் மேட்டர் அப்படிங்கறத எப்போதுமே மறந்துடாதீங்க. டீம் ஒன் கோடி மட்டும் இந்த ஃபேமிலி அப்படிங்கறது முடிஞ்சிடாது. பொதுவா இதுக்கு இரண்டு விஷயங்கள் தேவைப்படும். ஒன்னு எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கறதும், இன்னொன்னு பினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கறதும் தான். இந்த எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன, எது நடந்தாலும் நான் இருக்கேன், நானும் உன் கூட சேர்ந்து வேலை செய்யறேன், இதுதான் எமோஷனல் சப்போர்ட். பினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிறது பணம் சம்பாதிப்பது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்ல. பணத்தை மேனேஜ் பண்றது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதையும் தாண்டி அன்எக்ஸ்பெக்டடா நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் நாம என்ன செய்யணும், அதை பாதுகாத்து அதுல இருந்து தப்பிப்பதற்கான வழிமுறையை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த கிரைசிஸ் அப்படின்னு சொல்லும் போது பினான்சியலா தான் இல்லாட்டி இழப்பு வழியா தான் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வழியாகவும் சின்ன சின்ன லாசஸ் வழியாகவும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல நம்ம குழந்தை சரியா மார்க் எடுக்கல அப்படின்னு சொல்லும் போது அது பக்கத்து வீட்டு குழந்தை கூடயோ நம்முடைய உறவினர்களுடைய குழந்தை கூடயோ கம்பேர் பண்ணும்போது அவனுடைய கான்பிடன்ஸ், அவருடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை நம்ம இங்க சிதைத்து விடுவோம்.
இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம குழந்தைகிட்ட நம்ம செய்யவே கூடாது. இதுக்கு பதிலா ரீஅஷூரன்ஸ், என்கரேஜ் பண்ணுங்க. இந்த முறை போனா பரவாயில்ல, அடுத்த முறை நம்மளால முடியும், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய குழந்தைகளுக்கு அடுத்த உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நான் ஒரு டீம்னு சொன்னேன். அந்த டீமுக்குள்ள எல்லாரும் பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, எல்லாரும் சேஃபானவங்க, யார்கிட்ட வேணாலும் பேசலாம் அப்படிங்கறத நம்முடைய குழந்தையும் நினைக்க வேண்டும். நம்முடைய குழந்தையை நம்ம கூட பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி நாமும் அவங்களை நினைக்க வைப்பதற்கான அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த குழந்தை விஷயத்துல மட்டும் கிடையாதுங்க, சில பார்ட்னர் விஷயங்களையும் அப்படிதான். சில நபர்களுக்கு அந்த டே அப்படிங்கறது நம்ம ஆபீஸ்ல நல்லா போயிருக்காது. அப்ப அவங்களுடைய கணவன் வீட்டுக்கு வரும்போது மனைவி அவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்க கூட சப்போர்ட்டா இருக்கணும். மனைவிக்கு சப்போர்ட் தேவைப்படும் போது கணவனும் அதே மாதிரி இருக்க வேண்டும். சோ பினான்சியல் சப்போர்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரிதான் இப்ப நான் சொன்ன இந்த எமோஷனல் சப்போர்ட்ஸும். பேரண்டிங் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவேன், அவளுக்கு அவ கேட்கறது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிறது கிடையாது பேரண்டிங். அவங்கள சுயமா அவங்களாலேயே என்னெல்லாம் செய்ய வைக்க முடியுமோ அதெல்லாம் செய்ய வைப்பதுதான் பேரண்டிங். சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிய அந்த குழந்தைக்கு கொடுங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பா அந்த குழந்தைகிட்ட நோ சொல்லுங்க. உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, போய் கத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த குழந்தைக்கு படிப்பை சொல்லி கொடுங்க. ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கக்கூடிய குழந்தைகள் காலங்கள் செல்ல செல்ல சொசைட்டி முன்னாடி ரொம்ப வீக்கரா இருந்துருவாங்க. குட் பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு விதமான பேலன்ஸ். லவ், கைடன்ஸ், ஃப்ரீடம், ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கான பேலன்ஸ் தான் நல்ல ஒரு பேரண்டிங் அப்படின்னு சொல்லலாம். 4 pillars ஆஃப் a strong family அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ட்ரீட் எவரிஒன் ஈக்குவலி அண்ட் ஃபங்க்ஷன் லைக் a team. நான் முதலே சொன்ன மாதிரிதான், எல்லோரும் எல்லாருக்கும் சமம் தான், நாம பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். ப்ரொவைட் த ரைட் பினான்சியல் அண்ட் எமோஷனல் சப்போர்ட். பினான்சியல் சப்போர்ட்டா இருக்கட்டும், எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கட்டும், அது இரண்டையுமே நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும். பிராக்டிஸ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் பேலன்ஸ்டு பேரண்டிங். ப்ரிப்பேர் யுவர் ஃபேமிலி ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் வித் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் லைக் டேர்ம் இன்சூரன்ஸ். அதுலயும் இது வந்துருது. நம்மளே சொன்ன மாதிரி நாம தான் நம்ம வீட்டினுடைய குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பினான்சியல் சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த நேரம் நம்முடைய குடும்பம் தளர்ந்து விடக்கூடாது. நன்றி, வணக்கம்.